உங்களுக்கு வந்து எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் இல்லாமல் அதிகபட்சமாக 2 லட்சம் ரூபாய் லோன் வாங்குறதுக்கான ஒரு சூப்பரான லோன் அப்ளிகேஷனை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஒரு அப்ளிகேஷனை பொறுத்தவரையிலும் குறைஞ்சபட்சம் 500 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் வித்தவுட் இன்கம் ப்ரூஃபில் உங்களால் லோன் வந்து வாங்கிக்க முடியும். ஸோ நீங்கள் இப்போ தான் ரீசெண்டாக நான் வந்து பேன் கார்டு அப்ளை பண்ணி வாங்கியிருக்கேன், எனக்கு வந்து லோன் வந்து கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக கிடைக்கும். இந்த ஒரு அப்ளிகேஷன்ஸில் நீங்கள் லோனுக்கு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 80% பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவ்டு ஆயிரும். ஸோ மோஸ்ட்லி ரிஜெக்டட் ஆகாது. இந்த ஒரு அப்ளிகேஷனை பொறுத்தவரையிலும் இன்கம் ப்ரூஃப் கேட்க மாட்டாங்க, ஸ்டேட்மெண்ட்டோ சேலரி ஸ்லிப்போ எதுவுமே வந்து கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட் உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு நம்பர், ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ் எடுக்கணும். அந்த லோன் பணத்தை ரிசீவ் பண்ணுறதுக்கு உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை அப்டேட் எடுத்து பண்ணணும். இவ்வளோதான். இது மட்டும் அப்டேட் எடுத்து பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாகவே வந்து இதில் லோன் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இன்னைக்கு வீடியோவில் இதை பற்றின டீட்டெயிலை தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் அப்ளை பண்ணும்போது எனக்கு 20,000 ரூபாய் வரைக்கும் லோன் வந்து அப்ரூவ் ஆயிருக்குது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 15,000 ரூபாய் வரைக்கும் தான் எனக்கு வந்து லோன் வந்து அப்ரூவ் வந்து பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 20,000 ரூபாய் வரைக்கும் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதிகபட்ச ரீபேமெண்ட் டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 மாதம் வரைக்கும் டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ இஎம்ஐ வந்து வரும் பெர் மந்த்துக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து இங்கேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 6 மாதம், குறைஞ்சபட்சம் 3 மாதம் டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க. நான் இப்போ 6 மாதத்தை செலக்ட் பண்ணி காமிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் லோன் அமௌண்ட் வந்து 20,000, நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட்டட் ஆகக்கூடிய அமௌண்ட் வந்து 18,703 ரூபாய். அதில் ப்ராசஸிங் ஃபீ வந்து 1,297 ரூபாய் பிடிச்சு போக தான் இந்த அமௌண்ட் கிரெடிட்டட் ஆகும். இதில் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 6 மாதத்துக்கு வட்டி மட்டும் 3,442 ரூபாய் சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. நம்ம டோட்டலாக ரீபேமெண்ட் பண்ணும்போது 23,442 ரூபாய் வரைக்கும் நம்ம ரீபேமெண்ட் வந்து பண்ணுறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2 நிமிஷத்தில் ஈஸியாக நீங்கள் வந்து லோன் வாங்க முடியும். ஸோ இதில் எப்படி நம்ம லோனுக்கு அப்ளை பண்ணுறது, இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் இப்போ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் யாருக்காவது வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு அமௌண்ட் வந்து தேவைப்படுது அப்படின்னா கூட நீங்கள் இதில் வந்து தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500, 1000, 2,500 இந்த மாதிரி தான் அப்ரூவ் ஆகும். ரெகுலராக நீங்கள் லோன் எடுக்க இது மாதிரி உங்களுக்கு வந்துட்டு பெரிய லிமிட் வந்து கொடுப்பாங்க. அதிகபட்சம் 2 lakh வரைக்கும் லோன் எடுத்துக்கலாம். அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அப்ளிகேஷனோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச். ஸோ இப்போ எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐகான்ஸில் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐ எம் ஏ நியூ பிரான்ச் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரியை வந்து செலக்ட் பண்ண சொல்லுவோம். இதில் உங்களோட கண்ட்ரியை வந்து செலக்ட் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் வித் ஃபோன் நம்பர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனையும் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்லாம் வந்து கொடுக்காதீங்க. அடுத்தது உங்களோட மொபைல் நம்பரை வந்து என்ட்ரு பண்ண சொல்லுவோம். இந்த இடத்துல உங்களோட மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிட்டு ரெஜிஸ்டர் நியூ அக்கௌண்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு 1 டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க, அதை என்ட்ரு பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் வந்து வெரிஃபைட் ஆயிருச்சு. அடுத்தது ஸ்டெப் 2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இமெயில் ஐடியை வெரிஃபை பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை இமெயில் அட்ரஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு 2 விதமான ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். இதில் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட இமெயிலுக்கு ரீடைரக்ட் ஆகும். ஸோ அதில் போயிட்டு எந்த இமெயில் ஐடியை இந்த லோனுக்கு ரெஜிஸ்டர் பண்ண விரும்புறீங்களோ அதை வந்து லிங்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே பாட்டமில் ஸ்டார்ட் யுவர் லோன் அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபிகேஷன் டைப் வந்து கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா ஆதார் கார்டு, பேன் கார்டு இது வந்து காமிக்கும். அதில் ஆதார் கார்டை செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து ஆதார் கார்டை செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டோட ஃப்ரண்ட் பேஜை ஒரு ஃபோட்டோ எடுக்க சொல்லுவாங்க. இந்த இடத்துல ஆதார் கார்டோட ஃப்ரண்ட் பேஜ் ஃபோட்டோவை எடுத்து அதை வந்து அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டோட பேக் சைடை வந்து ஃபோட்டோ எடுத்து அப்லோட் வந்து பண்ண சொல்லுவாங்க. ஆதார் கார்டோட பேக் சைடை ஃபோட்டோ எடுத்து அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ் ஒன்று எடுக்கணும். இந்த ரவுண்டுக்குள்ளே உங்களோட ஃபேஸ் தெரியிற மாதிரி வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்து அதையும் அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில டீட்டெயில் நீங்கள் ஃபில் பண்ணாத டீட்டெயிலை வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் உங்களோட நேம் வந்து ஷோ ஆகும். இதில் உங்களோட பேன் கார்டு நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட ஜெண்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி ஆதார் கார்டை வெரிஃபை பண்ணதுனால இந்த இடத்துல உங்களோட ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய அட்ரஸ் வந்து இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த ஒரு லோனை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ வில்லேஜில் இருந்து நீங்கள் அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு வந்து லோன் வந்து கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து வேறு பின்கோடு கொடுத்துலாம் அப்ளை பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. உங்களோட ஒரிஜினல் பின்கோடையே கொடுங்க. இந்த இடத்துல உங்களோட அட்ரஸ் வந்து ஷோ ஆகும். அதையும் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆதார் கார்டு டீட்டெயில் எல்லாம் ஃபெச் பண்ணி இந்த இடத்துல சிட்டி அப்புறம் பின்கோடு எல்லாமே ஷோ ஆகும். ஸோ ஜஸ்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிக் ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை மட்டும் டிக் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயிலை வந்து ஃபில் பண்ணணும். இந்த இடத்துல நீங்கள் சேலரிடா இல்லை செல்ஃப் எம்ப்ளாயா இல்லை ஸ்டூடெண்ட்டா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் 3 கேட்டகரிக்குமே லோன் வந்து கொடுப்பாங்க.
இதை செலக்ட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ணக்கூடிய லோன் அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணுறதுக்கான பேங்க் டீட்டெயிலை ஃபில் பண்ணணும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேங்கோட நேம் இந்தியன் பேங்கா, இந்தியன் ஓவர்சீஸா, கனரா பேங்கா அதை செலக்ட் பண்ணிட்டு அதோட அக்கௌண்ட் நம்பரை இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் இந்த இடத்துல வந்து பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு வந்து செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் நம்பரை கொடுக்குறாங்க. அந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி உங்களுக்கு லோன் வந்து அப்ரூவ்டே ஆகாது. நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டையும் பேங்கோட நேமையும் கரெக்டாக செலக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்தியன் பேங்க்ல தான் அக்கௌண்ட் இருக்குன்னா இந்த இடத்துல இந்தியன் பேங்க் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்க. மாற்றி செலக்ட் பண்ணிட்டு இங்கே வந்து உங்களோட அக்கௌண்ட் நம்பரை கரெக்டாக கொடுத்தாலும் லோன் ரிஜெக்டட் ஆகும். ஸோ இதை கரெக்டாக பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் எல்லாமே கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா அடுத்தது உங்களுக்கான லோன் அமௌண்ட்டை செலக்ட் பண்ணணும். ஸோ நான் வந்து அப்ளை பண்ண பர்சனுக்கு அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா 2500 ரூபாய் வரைக்கும் தான் லோன் கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் இனிஷியல் டைம் அவ்வளோதான் கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு இப்போ வந்து எவ்வளோ லோன் வேணுமோ அதுக்குள்ளே நீங்கள் வேரி பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த அமௌண்ட் உங்களுக்கு ஓகே அப்படின்னா டேரெக்டாக அதை செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துக்கலாம். இல்லை இதை விட கம்மியான அமௌண்ட் 500 ரூபாய் கிடைச்சாலே போதும், இல்லை 1000 ரூபாய் எடுத்தாலே போதும் அப்படின்னு எடுத்தீங்கன்னா நீங்கள் அதை வந்து வேரி பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் டு ரைட் வந்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ண உங்களுக்கு எந்த அமௌண்ட் வேணுமோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 1000 ரூபாய் வேணும்னா 1000 ரூபாயை செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை 2500 ரூபாய் வேணும் அப்படின்னா நம்ம 2500 ரூபாயை செலக்ட் பண்ணிக்கலாம். 2500 ரூபாயை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதிகபட்ச ரீபேமெண்ட் டைமிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 மாதம் வரைக்கும் தான் வந்து ரீபேமெண்ட் டைமிங் வந்து தராங்க. குறைஞ்ச டைமிங்கே வந்து 2 மாதம் தான், அதுக்கு கீழே வந்து தரமாட்டாங்க. 2 மாதத்துக்கு மேலே உங்களுக்கு டைமிங் வந்து கிடைக்கும். எனக்கு அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா 20,000 ரூபாய் அப்ரூவ் ஆயிருந்தது. ஸோ இந்த லோன் அமௌண்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா வித்தின் மினிட்ஸ்லேயே உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட்டட் ஆயிரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோன் அமௌண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு இதில் வந்து உங்களுக்கான டைமிங்கை வந்து செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் கண்டினியூ வந்து கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை கன்ஃபார்ம் பண்ண சொல்லும். ஸோ உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ அதை உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லோனுக்கான அக்ரிமெண்ட் டீடைல் இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுட்டு ஆக்செப்ட் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த லோன் அமௌண்ட் வந்து அடுத்த 5 நிமிஷத்தில் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட்டட் ஆயிரும். ஸோ ரொம்பவே ஃபாஸ்ட்டாக லோன் வந்து அப்ரூவ் ஆகும். சீக்கிரமாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் கிரெடிட்டட் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு எந்த லோன் அப்ளிகேஷன்ஸில் லோனுக்கு அப்ளை பண்ணி எனக்கு லோன் வந்து அப்ரூவ்டே ஆக மாட்டேங்குது அப்படின்னா இதில் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி இதில் நீங்கள் லோன் எடுக்கிறதுனால உங்களோட சிபில் வந்து இம்ப்ரூவ் ஆகும். நீங்கள் வந்து இதில் எடுக்கக்கூடிய லோனை வந்து எந்த ஒரு டிலே பேமெண்ட்டும் இல்லாமல் கரெக்டாக ஆன் டைமில் பேமெண்ட் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட சிபில் ஸ்கோர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும். இது உங்களோட சிபில்லையும் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு இது வரைக்கும் சிபில் எதுவுமே இல்லை, இன்னும் தான் ஜெனரேட் வந்து பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த அப்ளிகேஷனில் தாராளமாக லோன் எடுக்கலாம்.